வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் விஎம் ஃபார்ம் முனியப்பன், திண்டுக்கல்லிருந்து. நண்பர்களே, இப்போ நான் உங்களோட பகிர்ந்துக்கக்கூடிய வீடியோ வந்துட்டு மிகவும் ஒரு முக்கியமான, ஒரு சந்தோஷமான ஒரு நல்ல விஷயம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து புதிதாக ஒரு இடம் வாங்கி 2024 இந்த இடத்த வாங்கி இந்த இடத்துல வந்துட்டு வீடு கட்டி இப்போ பால் காய்ச்சி குடியேறி இருக்கிறோம். இது வந்து இடையில வந்து நான் எந்த வீடியோவுமே போடலை இதை பற்றினது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாக்கா வந்துட்டு நம்ம வேலை நடந்துகிட்ருக்கு, சரி முடிச்சுக்கிட்டு நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து தகவல் தெரிவிச்சுக்கலாம் அப்படின்றனால சொல்லலை. வீடு வந்து பால் காய்ச்சியாச்சு, குடி புகுந்தாச்சு. அடுத்த விஷயம் பார்த்திங்கனாக்கா, இந்த இடம் வந்து மொத்தம் 25 சென்ட் இருக்குது. இந்த 25 சென்ட்டு நான் வாங்கும்போதே என்ன பிளானில் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து வீட்டை சுற்றி வந்துட்டு நமக்கு கொஞ்சம் நிலம் இருக்கணும். அதோடு வந்து அந்த மரமட்டைகள் உற்பத்தி பண்ணி கோழிகளும் வளர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நான் வந்து 25 சென்ட் வாங்கினேன். இப்போ அதில் வந்து நம்ம வீடு கட்டின இடம் போக மிச்ச இடங்கள் இருக்குது. இது எல்லாமே நம்ம இடம்தான். ஸோ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்த செட்டு வந்துட்டு 17க்கு 21. அது என்ன பர்பஸ்க்காக போட்டதுன்னா, நம்ம வந்து அந்த சிமெண்ட் மூட்டை மெட்டீரியல்லாம் வச்சுக்கிறதுக்காக போட்டிருந்தது. இன்னுமே வந்து முறையாக சுத்தம் கூட பண்ணலை. காரணம் என்னென்னு சொல்லி பார்த்திங்கனாக்கா வந்து ஜேசிபி விட்டு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, பெயிண்டிங்கும் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு எல்லா திங்ஸுமே அங்கங்கே போட்ட மேனிக்கு இருக்குது. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இன்னும் வந்து நம்ம ஜேசிபி விட்டு எல்லாமே ஓர்ஸ் அடித்து ஃபுல்லாக வந்து நம்ம இடம் ஃபுல்லாகவே வந்து கம்பி வேலி போட்டு நம்ம வந்து கோழிகள் வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கேன். ஸோ இந்த தகவலோடு வந்துட்டு நம்ம கம்பி வேலி போடுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு முதலீடு வந்துட்டு நம்ம கோழியிலேருந்து நம்ம எடுத்து நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கேன். ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு உங்களுக்கு தெரியும், வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் செய்துப்பார்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக செஞ்சுட்டேன். நண்பர்களும் கேட்பீங்க, கண்டிப்பாக கடனும் இருக்கிறது, கடன் நிறையவே இருக்கிறது. சரி கட்டிக்குவோம், அந்த நம்பிக்கை தைரியம் இருக்குது. அதனால் வந்துட்டு அது ஒரு லைனில் போயிட்டுருக்கட்டும். நம்மளுடைய வேலை மற்றும் கோழி லைனில் வரக்கூடிய வருமானம், உழைப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கட்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து உங்களுடைய சப்போர்ட் இல்லை அப்படின்னாக்க என்னால் இந்த இடத்துக்கு நானும் வந்துட்டு செய்ய முடியாது. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நமக்கு கோழி மூலமாக தான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நம்மளால் பயனடைஞ்சிருக்கேன். இந்த வீட்டை சுற்றி வரக்கூடிய இடத்துக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 ரூபாய் வந்து எஸ்டிமேஷன் வருது கம்பி வேலி போடுறதுக்கு. அந்த தொகையை வந்து நமது கிளிமூக்கு சிறுவால் சேவல் கோழிகள்லேருந்து தான் வந்து நான் எடுக்க போகிறேன். எப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாக்கா, நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய அந்த தரமான புன்றக்கீரி பட்டா அதை வந்து விற்பனைக்கு கொடுக்கலான்னு இருக்கிறேன். அதுவும் இல்லாமல் சிக்ஸு இருக்குது, கன்னி வடை ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு விடை கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ விருப்பமுள்ள நபர்கள் நல்ல விலைக்கு வந்தால் மட்டும், ஏன்னா பொருள் வந்து 100% இல்லை 200% என்னால் கேரண்டி சொல்லி கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு தரமான பொருள், கண்காட்சி குவாலிட்டி உள்ள பொருள், சளி தொந்தரவு இல்லாத பொருள், முழுக்க வந்துட்டு நம்மளுடைய ஓன் ப்ரீடில் வளர்ந்தது. ஸோ அப்படிங்கும்போது வந்துட்டு அதனுடைய மதிப்பு வந்து அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா நானுமே வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு, இப்போது நான் சொல்லக்கூடிய பட்டாவை நான் உற்பத்தி பண்ணுறதுக்கு 50,000 ரூபாய் நான் சேவல் முதலீடு செய்து எடுத்து தான் நான் அதிலேருந்து எடுத்து அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் நான் வளர்த்துருக்கேன். நான் சொல்லக்கூடிய எல்லா அம்சங்களுமே வந்து அந்த சேவலில் பொருந்தி இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக விலை குறைச்சி கொடுக்க மாட்டேன். ஆனால் அதே மாதிரி எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு என்னால் என்ன கேரண்டி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு தகுதியான சேவல். சரி பாருங்கள் நண்பர்களே, விருப்பமுள்ள நபர்கள் இந்த டிஸ்பிளேயில் போய்ட்டுருக்க நம்பரை கூப்பிடுங்க. டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு, டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம். அந்த சேவல் கோழியை பற்றின வீடியோ பதிவுக்கு வந்துட்டு நான் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் பண்ணுறேன். நன்றி நண்பர்களே, நன்றி வணக்கம். என்றும் உங்களுடன் விஎம் ஃபார்ம் முனியப்பன், திண்டுக்கல். வீட்டோட ஃபுல் வீடியோ அடுத்த வீடியோவாக நான் பதிவிடுறேன். நன்றி வணக்கம்.